தோழர் தியாகம் அவர்கள் எனது அழைப்பை ஏற்று இருந்து வந்து இந்த போராட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கிறார். என்றென்றும் எப்பொழுதும் ஆண்டாண்டு காலமாக பல பத்தாண்டுகளாக இந்த தமிழ்நாட்டின் விடுதலைக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர் தியாகு அவர்கள் இப்போது நம்முடைய உரையாற்றுவார். ஜனநாயக புலிகள் சார்ந்த ஆய்வறிக்கையை உடனே வெளியிட கோரி தோழர் மன்சூர் அலிகான் அவர்கள் தலைமையில் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே, மன்சூர் அலிகான் அவர்கள் என்ன துறையிலே ஈடுபட்டிருந்தாலும் எப்போதுமே தமிழர் நலனில் அக்கறை கொண்டு சமூக நீதியில் ஆர்வத்தோடு குரல் கொடுத்து வருகிற ஒருவர். கட்சிகள் அவரை விட்டு வெளியேறினவே தவிர அவர் கட்சியை விட்டு வெளியேறியவர் அல்ல. எங்கிருந்த போதும் மக்கள் நலனிலே அக்கறை கொண்டவர். ஒரு இளைஞருக்குரிய ஆர்வத்தோடு அவர் தொடர்ந்து மக்களுடைய சிக்கல்களுக்காக ஒருவருக்கும் பேசுவதும் இந்த போராட்டத்தை முன்னிட்டு நடத்துவதும் பாராட்டத்தக்கது. அவர் தொடர்ந்து அரசியலில் என்றால் தேர்தல் அரசியலில் அல்ல, போராட்டத்தை தேர்ந்தெடுக்கிற அரசியலில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவரோடு ஒத்துழைப்பதற்கு தமிழ் தேசிய விடுதலை இயக்கமும் பிற தமிழர் அமைப்புகளும் கடினமாக்கி இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நீங்கள் எவ்வளவு பேர் போயிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. மதுரையிலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் வெற்றிவேணி என்ற சிற்றூர் ஒரு பள்ளிச்சட்டை திடலில் அகழாய்வுகள் செய்த போது அதுதான் தமிழர்கள், தமிழ் வரலாற்று ஆசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு செய்திக்கான சான்றுகள் கிடைக்கும். நம்முடைய சங்க இலக்கியங்களில் மதுரையினுடைய தொன்மை பற்றி எழுதப்பட்டன. தமிழர்களுடைய தொன்மைக்கால வாழ்வுக்கான சான்றாக சங்க இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. சங்க காலத்திலே நம்மிடம் சாதி இல்லை, நம்மிடம் நிறுவனப்பட்ட சமயங்கள் இல்லை, எல்லோரும் பிரதிகரிக்கிற வாய்ப்பு இருந்தது. ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவரும் அறிவு பெறுகிற உரிமையை பெற்றுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற பரந்த நோக்கு தமிழர் வாழ்வினுடைய தத்துவமாக அமைந்தது. யாயும் யாயும் யாராய்கிறோம் எந்தையும் உந்தையும் சிற்றுரை நீர் சிற்குண பெயரில் போல் அன்புடை நிஜம் தான் கலந்தனவே என்ற பாட்டின் மூலம் அங்கே காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யார் என்ன ஜாதி என்று பார்க்கிறதை அகமண முறை இல்லை. எனவே மணமக்களுக்கு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற உரிமை என்று தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருந்தது. கற்பொழுக்கமும் களவொழுக்கமும் உடன்போக்குமான நடைமுறைகள் இதையெல்லாம் நாம் சங்க இலக்கியங்களிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த இலக்கியங்கள் வெறும் கற்பனையா, வெறும் காந்தியமா, உண்மையிலேயே அப்படி ஒரு வாழ்க்கை தமிழர்கள் வாழ்ந்தார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாம் ஆர்வமாக வரலாற்றில் இடறிந்த வரலாறு, இடறியாத வரலாறு, இடறிந்த வரலாறு, எழுதப்பட்ட வரலாறு என்பது இலக்கியம். தமிழர்களின் உண்மையான இலக்கியம் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்திற்கு முன்பு இலக்கியங்கள் இருந்தன என்று தெரிகிறது. அந்த இலக்கியங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டன அல்லது அழிக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியர் பல செய்திகளை சொல்கிற போது இந்துவா புலவர் என்று சொல்வதன் மூலம் அவர் காலத்தில் முன்பு சொல்லப்பட்ட செய்திகளை மேற்கோள் காட்டுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். உலகத்தினுடைய ஆதியான ஒரு பல்கலை களஞ்சியமாக தொல்காப்பியம் திகழ்ந்தார். பொருளியல், அரசியல், மொழியியல் எல்லாவற்றுக்குமான இலக்கணங்களை அது வடித்துக் கொடுத்திருந்தார். தொல்காப்பியம் காட்டுகிற திணை வாழ்க்கையில் பாதிப்பை, சமய சார்புகளின்மை, மூட நம்பிக்கைகளின்மை, இயற்கையோடு இயந்த வாழ்வை மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதெல்லாம் இலக்கியம். ஆனால் அதற்கு நேருக்கு நேரான சான்று கிடைக்காமல்
என்றால் இந்த அகழ்வாராய்ச்சிகள் வந்தன. மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கிற நகரங்களை, மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கிற வீடுகளை, தெருக்களை, வசதிகளை தோண்டி எடுத்து பார்க்கிற போது நமக்கு வியப்பு கேள்வி. பாகிஸ்தானிலே ஒரு பகுதியாக இருக்கிற மொஹஞ்சதாரோவிலும் ஹாரப்பானிலும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ சில செங்கற்கள் ஒழுங்காக சேமிக்கப்பட்ட செங்கற்கள் கிடைத்தன. இந்த செங்கற்கள் கொஞ்சமாக இல்லை, பெரிய கட்டடங்களை போல் இவை ஒழுங்குபடுத்தப்பட்டன. இவற்றை எல்லாம் அன்றைக்கு ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஆராய்ந்து அது ஒரு நாகரிகம், உண்மையான நாகரிகம், 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நிலவிய நாகரிகம். அவர்கள் வீடு கட்டி வாழ்ந்தார்கள். வீடுகளில் கழிப்பறைகள் இருந்தன, குடியரவைகள் இருந்தன, தேனிகள் இருந்தன. இதையெல்லாம் அன்றைக்கு கண்டறிந்தார். உலகத்திலே 4 பெரிய நாகரிகங்கள் சொல்லப்படுகிற சீன நாகரிகம், சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம் ஆகியோடு தமிழர்களின் நாகரிகம் தொன்மை காலத்தியது என்பது மெய்ப்பிக்கிறது. எகிப்திய நாகரிகத்திற்கு ஊடகமாக இந்த எகிப்திய மொழி அழிந்துவிட்டது. அராபிய மொழி அந்த இடத்திலே சுமேரிய மொழி இல்லை. சீன மொழியும் தமிழ் மொழியும் மட்டும்தான் உண்மையான மொழிகளிலே பிழைத்திருக்கும். உண்மை மொழி என்று கருதப்படுகிற வடமொழி என்பது செப்த மொழியாட்சி. மக்களுடைய புழக்கத்திலே அந்த மொழி இல்லை. இந்த தொன்மைக்கு, தமிழர் தொன்மைக்கு பாடல்களும் கவிதைகளும் மட்டுமல்ல, அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட தொழில் எச்சங்கள் சான்றாக இருக்கிறது. இதனிடையில் ஒரு எண்ணப்போக்கில் சில ஓடுகள், ஓடுகள் கிடைப்பது போது அவற்றை வைத்துக் கொண்டு ஆய்வு செய்ய விரும்பினார்கள். ஒருமுறை அறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சியிலே பச்சையப்பன் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த போது அவருடைய ஆசிரியர் திடீரென்று இப்போதே ஒரு தலைப்பு இருந்தால் நான் பேசுகிறேன் என்று அண்ணா ஆற்றங்கரை என்று அவர் தலைப்பு கொடுத்த உடனே அண்ணா பேச தொடங்கினார். சிந்து நதி என்னும் ஆற்றங்கரையிலே சிந்துவெளி நாகரிகம் என்பது ஆரியர் அவரை தகைத்திருந்தார்கள். ரயில் நதியின் கரையிலே எகிப்திய நாகரிகம் ஒவ்வொன்றாடி சொல்லி அப்போது வைகை கரை நாகரிகம், காவிரி கரை நாகரிகம் பற்றியெல்லாம் அந்த முறைகளை பேசுகிறது. வைகை கரையிலே ஒரு நாகரிகம் செழிப்பாக இருந்தது என்றால் எப்படி கண்டறிவது? மதுரை தொன்மையான நகரம் என்பது எல்லோருக்கும் தெரியும். சிலப்பதிகாரத்திலே பாடப்பட்ட நகரம். ஆனால் மதுரை என்பது இப்போ இருக்கிற மதுரை தான் என்பது இல்லை. சுற்றிலும் சில ஊர்கள் எல்லாம் சேர்ந்துதான் மதுரை மாநகரம். ஆனால் வைகை கரையில் அகழ்வாராய்ச்சி செய்தால்தான் உங்கள் ராவன் டிவி முழு வீடியோவை பாருங்கள், லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.